அக்கணம் படம் பார்த்தோம். அருண் பாண்டியன் சாரோட படம். அவங்க பொண்ணு கீர்த்தி பாண்டியனும் நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி லைன் ரொம்ப பிரமாதம். அதாவது ஒரு பெண் கேரக்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காங்க. அண்ட் வந்து மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரத் வீரராகவன் சார் வந்து போட்டிருக்காரு. ஸோ வந்து ஹாலிவுட் ஸ்டைலுக்கு இருந்துச்சு மியூசிக்கு. ஸோ வந்து எட்ஜ் ஆஃப் த சீட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். ஏன்னா நகம் கடிச்சிக்கிட்டே வந்து அடுத்தது என்ன நடக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படம். ஒரு லேக் ஒன்றும் இல்லை, விறுன்னு போச்சு படம். ஸ்டோரி லைன் வாஸ் கிரேட். டெஃபினட்டாக வந்து குடும்பத்தோடு வந்து இது பாருங்கள். வந்து பார்ட் 2க்கு ஈகராக எதிர்பார்த்துட்ருக்கோம். படத்தில் வேறு ட்ராக்ல தான் வருவாங்க. வந்து ஆனால் 2 பேரும் சேருவாங்க. ஒரே காமன் காசுக்காக சேருவாங்க. அந்த வில்லனை வந்து இது பண்ணணும். 2 பேருக்கும் காமன் வில்லன் தான். ஸோ வந்து அதை இது பண்ணணுங்கிறதுக்காக சேர்ந்து வருவாங்க. ரொம்ப நல்லா வந்து கதை நல்லா கைக்கூடி வந்திருக்கு. எந்த இடத்துலையுமே ஒரு லேகே இல்லை. அமேசிங்காக இருக்குது. அக்கேனம் படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அருண் பாண்டியன் சார் அவர் பொண்ணு கீர்த்தி பாண்டியனோட நடிச்சிருக்காங்க. அண்ட் மியூசிக் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மூவியில் வந்து மியூசிக் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப வண்டர்ஃபுல்லாக போட்டிருக்காரு பரத் வீரராகவன் சார். ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அண்ட் ரெண்டு பார்ட்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்ல கிரிப்பிங்காக இருந்ததுங்க. பொதுவான விஷயந்தான், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயந்தான். அதை வந்து எப்படி டீல் பண்ணணும், எப்படி தைரியமாக இருக்கணுன்றது ஒரு நல்ல கருத்தோடு சொல்லியிருக்காங்க. அதாங்க, நம்ம நிறைய டைம்ஸ் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்ம கண்டுக்காமல் போயிட்டுருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணி எப்படி நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் எப்படி செய்யணுன்றதை காமிச்சிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ த்ரில்லர் மூவி. அதான். ஸோ நீங்கள் கதை எதுவும் சொல்ல விரும்பல. நீங்கள் நேரில் வந்து தேட்டரில் பாருங்கள். மெயினாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சில டைம்ஸ் ஹெசிடேஷன் இருக்கும், இந்த மாதிரி த்ரில்லர் மூவி பசங்களோட பார்க்கலாமான்னு. வயலன்ஸ்லாம் ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம். மெயினாக விமென்க்கு தான். அண்ட் மெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து தப்பு நடக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து கண்டுபிடிச்சிட்டேங்கன்னு அப்பட்டமாக அவங்களுக்கே காமிக்காதீங்க. ஏன்னா காமிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டேங்கன்னு உங்களை அட்டாக் பண்ண தான் பார்ப்பாங்க. நைஸாக அங்கே சரின்னு தலையாட்டிட்டு வெளில வந்துட்டு அப்புறம் போட்டு கொடுத்துடணும். கேர்ஃபுல்லாக லைக் ஸ்மார்ட்டாக இருக்கணும் பேசிக்காக. அது ஆக்சுவலி நேச்சுரலாகவே இப்போ நம்ம நிறையா படம் பார்த்ததுனால நம்ம மைண்ட் டியூனாக இருக்கும். அப்படி நம்ம கெஸ் பண்ண ஆரம்பிப்போம். பட் நேச்சுரலாக இருந்த ஒரு நார்மல் மூவி லைக் எப்படின்னா ஒரு நம்ம கனெக்ட் பண்ணலாம் நல்லா அந்த மூவியில். அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா 2 பேருமே நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. கேர்ள் நெக்ஸ்ட் டோர் பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் இருந்தது படம். ரொம்ப நல்லா இருந்தது. அக்கேனம் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த ஐடி ஸ்கேம் பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க. இட்ஸ் லாங் தோஸ் லைன்ஸ் மெயினாக. ஆனால் கேப் டிரைவர் அப்புறம் தாத்தா எல்லாமே சேர்ந்து வந்து அப்படி சூப்பராக இருந்தது. மியூசிக் டைரக்ஷன் இஸ் கிரேட். ஸோ நான் யூஎஸ்லேருந்து வரேன். ஸோ நிறைய ஹாலிவுட் படம் எல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்து இது succeeded all expectations. highly recommend. ரெண்டுமே சூப்பராக பண்ணாங்க. Both acted really well, complemented each other's roles very well, especially at the climax when all the stories came together. So highly recommend எல்லாரும் வந்து பார்க்கணுன்னு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு மியூசிக் பிடிச்சது, ஆக்டிங்கும் இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்பா பொண்ணு டூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்பா வந்து ஒரு ஏங்கிள் வில்லன் அட்டாக் பண்ணுவாங்க, பொண்ணு இன்னொரு ஏங்கிள் வந்து அப்பாவை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சேர்ந்து நல்லா இருந்துச்சு. ஃபைட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப பிரேவாக இருந்துச்சு. அவங்க பிரச்சனை கூட ஓட மாட்டாங்க, டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது வந்து எல்லா பொண்ணுக்கும் தெரியணும். லைக் பிரச்சனை வந்தால் சைடில் போகக்கூடாது, அவங்க பிரேவாக இருக்கணும், அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மோஸ்ட்டாக விமனுக்கு கனெக்ட் சார். படம் வந்து விமன் சென்ட்ரிக்காக எடுத்திருக்காங்க. ஸோ விமனுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது படம். ஒரு வாட்டி கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லோரும் வந்து பார்க்கலாம். கண்டென்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி சொல்கிறது, நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரி அதை வந்து இதாக எடுத்திருக்காங்க. அதை எல்லாருமே வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஐடியை பார்த்தா ரொம்ப ஜாலியாக தான் இருக்காங்கன்னு சொல்லி தோணும். பட் அது உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த மாதிரி தான் ஒரு இதை சொல்லியிருக்காங்க. ஒரு அருண் பாண்டியன் வந்து எனக்கு அருண் பாண்டியன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் சூப்பராக நடிப்பார். அந்த ராம்கி கூட சேர்ந்து நடிக்கிறதுலாம் செம்மையாக இருக்கும் கேடிவியில். ஸோ ஃபுல் அவர் படம் கேடிவியில் தான் பார்த்துருக்கேன். ஸோ திருப்பி அவர் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கீர்த்தி மணியும் ரொம்ப கேஷுவலாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். மோஸ்ட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பெருசாக ஒன்றும் வல்கராட்டி அந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்.